வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் தீராத கடன் தொல்லை நீங்க நீங்கள் செய்ய வேண்டிய அந்த 3 பரிகாரங்களை பற்றியும் உங்களுக்கு நிம்மதியான வாழ்வை பெற இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிறத செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடன் என்பது ஒரு மனிதனை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எவ்வளவு பாதிப்படைகிறது என்பதை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியவில்லை. ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது, கடன் இல்லா வாழ்வே ஒரு கோடி புண் என்ற பழமொழியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கடனை அடக்கிய 3 எளிய பரிகாரங்கள் இருக்கிறது. இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பரிகாரத்தின் முழு பலனும் உங்களுக்கு வந்து சேரும். இது மிகவும் சுலபமான பரிகாரம். 1000 கோடி ரூபாய் கொடுத்து இந்த பரிகாரத்தை பண்ண தேவையில்லை. வீட்டிலேயே நீங்கள் பரிகாரத்தை பண்ணலாம். இது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் கூட. இது ஜோதிட முறையில் அதிகமாக நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். முதலாவது பரிகாரம் மைத்ரா முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைத்ரா முகூர்த்தத்து பரிகாரத்துடைய விளக்கம் என்னன்னா, செவ்வாய்க்கிழமையோ அல்லது அஸ்வினி நட்சத்திரமும் இணையும் நேரமோ அல்லது குறிப்பிட்ட சுப முகூர்த்தமோ என்பது மைத்ரா முகூர்த்தம் எனப்படும். இந்த நேரத்தில் நீங்கள் கடன் ஒரு சிறிய பகுதியை, அதாவது உங்களுக்கு அசலை செலுத்த முடியலன்னா ஒரு வட்டியை இந்த நேரத்தில் திருப்பி செலுத்தினா அந்த கடன் உங்களுக்கு மிக விரைவில் முழுமையாக அடையும். இது ஏன் இந்த நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வி வரும். செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்கிறது. செவ்வாய் பகவான் நிலம் மற்றும் கடனுக்கான அதிபதி. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அவருக்கு நல்லது நடக்கும். கடனை கொடுக்கையில் அவருக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அதற்காக இந்த பரிகாரத்தை செய்யணும். இரண்டாவது பரிகாரம் உப்பு மற்றும் தண்ணீர் பரிகாரம். ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாகவும் கல் உப்பு என்பது ஒரு எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்டது. செவ்வாய்க்கிழமை அல்லது நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு மண் அகலியில் கல் உப்பை நிரப்பி அதன் மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு உங்கள் வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைக்கணும். இதை வாரத்திற்கு ஒரு முறை அந்த உப்பை ஓடையும் நீரில் கரைத்து விட வேண்டும். அதாவது ஓடை போகும்ல, அந்த நீரில் கரைச்சி விடணும். நிற்கிற தண்ணீரில் கரைக்கக்கூடாது. இதோட பலன் என்னன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடை மற்றும் வாஸ்து தோஷங்கள் நீங்கி உங்கள் வீட்டுக்கு ஒரு லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கும். இந்த லட்சுமி கடாட்சம் இருந்தாலே, லட்சுமி உள்ளே வந்துட்டாலே கடன் உள்ள தீர்த்துருவோம் அப்படிங்கிறது ஒரு பேச்சாக இருக்குது. மூன்றாவது பரிகாரம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வழிபாடு. செவ்வாய் பகவான் வழிபாடு மற்றும் நரசிம்மர் ஸ்லோகம் ஜபம். இந்த நரசிம்மர் மிகவும் பயங்கரமான ஒரு கடவுள். கடன் தீர்க்கும் நரசிம்மர் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த பழமொழிக்கு வழிபாட்டில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். குண விமோசன நரசிம்ம சோஸ்திரம் என்ற ஸ்லோகத்தை தினமும் மாலை வேளையில் பாராயணம் செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் படித்து சொல்லிக்கிட்டே ஆஞ்சநேய அந்த நரசிம்மரை வேண்டிக்கணும். முடிஞ்சா அவங்க அருகில் உள்ள நரசிம்மர் கோவிலுக்கு சென்று நெய்யால் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த நெய்யால் தீபம் ஏற்றும் போது அவருக்கு மனம் குளிரும். அந்த கடனை ஃபுல்லாக அவர் குறைப்பார். உங்களுடைய பிரச்சனைகளை அவர் குறைப்பார். அடுத்த வாழ்வியல் மாற்றங்கள். அதாவது இந்த பரிகாரம் செஞ்சிட்டீங்கன்னா, பரிகாரம் செஞ்சால் மட்டும் உங்களுக்கு கடன் அடைஞ்சிடாது. வாழ்வியலில் நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சால் அந்த கடன் முதல்ல எதுக்கு ஏற்படுது என்பதை பற்றி முழுவாக பார்க்கணும்.
வரவுக்கு மீறிய செலவுகளை குறைக்க வேண்டும். அதாவது நான் சம்பாதிக்கிறது 3 பங்கு தான், அதில் 1 பங்கு தான் கடனை பட்ஜெட் போட்டு செய்யணும். 3 பங்குல நீங்கள் 5 பங்கு கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கடன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். முதல்ல அதிக வட்டி கொண்ட கடன்களை முதல்ல அடைக்கணும். அதாவது வட்டி அதிகமாக இருக்கிற கடன்களை நீங்கள் அடைச்சிட்டாலே உங்களுக்கு அதை போக அப்படியே குறைஞ்சிரும். அதாவது நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கணும். என்னோட பணம் சேருது, ஐயோ கடன் இருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் பணம் சம்பாதிச்சு கடன் அடைப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்கள் ஊக்குவிக்கணும். அப்போனா உங்களுடைய நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு சேரும். கடனை கண்டு நீங்கள் அஞ்சாமல் நம்பிக்கையோடு இந்த 3 பரிகாரங்களையும் செய்யும்போது உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். கடன் பிரச்சனை இருப்பவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் கடன் வாங்கக்கூடாது என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. அது அன்னைக்கு மட்டும் நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன்னா மகாலட்சுமி அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு வர நேரம். அப்போ நீங்கள் கடன் வாங்கி வச்சிங்கன்னா இவன் கடன் வாங்கிட்டே இருக்கான், நமக்கு என்னத்தை பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மகாலட்சுமி வரமாட்டாங்க. இந்த வீடியோவெல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.